Hi guys, welcome to Koithran. I'm man of Bayat. So already நீங்கள் DVWA இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி சப்போஸ் பண்ணலை எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸில் ரிஃப்ளெக்டட் வெர்ஷன், அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் ரிஃப்ளெக்டட் ஒன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதிகமாக பேசுகிறதா வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம் guys. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஜாம்பில் கண்ட்ரோல் பேனல் போயிடுங்க. போயிட்டு அப்பாச்சி அண்ட் MySQL ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க guys. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட எந்த ப்ரௌசர் தான் பரவாயில்ல, ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டைப் பண்ணிக்கோங்க லோக்கல் ஹோஸ்ட் /DVWA டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் யூசர் நேம் ஆஸ் உங்களுக்கு தெரியும், அட்மின், அண்ட் பாஸ்வேர்டு இஸ் பாஸ்வேர்ட். ஸோ டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிட்டா இதோ இங்கே இருக்குது எக்ஸஸ் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து செக்யூரிட்டி லெவலில் வந்து இம்பாசிபிள் இருக்குது. ஸோ அதில் நான் லோக்கு மாற்றுறேன். ஸோ சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸஸில் ரிஃப்ளெக்டர் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம நார்மலாக எக்ஸஸில் ரிஃப்ளெக்டர் ஒன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அது எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ ஸ்கிரிப்ட் அண்ட் நெக்ஸ்ட் அலர்ட் சொல்கிறோம். அலர்ட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்கிரிப்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, HTML தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி எனக்கு HTML தெரியாது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு நான் HTML ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, ஸ்கிரிப்ட் அலர்ட் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணோடனே ஹாய்ன்னு மட்டும் வருது. ஸோ நம்ம இப்போ இங்கே போய் செக் பண்ணணும். ஸோ லோவில் தான் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்டட் ஒன் போகிறோம். அண்ட் SCRIPT ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 இது கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே 2 வராது, ஒரு பேக்கெட் தான் வரணும். ஸோ அது மட்டும் வந்து சேஞ்ச். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சே ஹாய் அப்படின்னு சொல்லுது. அதான் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூசர்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த வெப்சைட் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இப்போது ஒரு நார்மல் யூசராலையும் பண்ண முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் வந்து இங்கே ஹாய் பிரின்ஸ்ன்னு கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஹலோ பிரின்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் இங்கே H1 டேக் யூஸ் பண்ணால் கூட பெருசாக பிரின்ஸ்னே வருது. ஸோ அப்படின்னா இதில் இன்ஜெக்ஷன் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது மீடியம் லெவல், லோ லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போய்ட்டு லோலேருந்து இதை மீடியமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அகைன் நம்ம ரிஃப்ளெக்டட் போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்டடில் போயிட்டு இப்போ அகைன் நம்ம அதையே ட்ரை பண்ணுவோம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ வரல. ஸோ இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம எங்கே போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வியூ சோர்ஸ் இருக்கும். ஸோ சோர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ இந்த சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக மீடியம் நம்மளுக்கு வந்த உடனே இது வரைக்கும் அப்போயே ரிஃப்ளெக்ட் பண்ணது இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் அதில் ஸ்கிரிப்ட்னு ஏதாவது டேக் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா மாற்றிடுது, அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ்க்காக சேஞ்ச் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்க கைஸ். அது ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து இப்போ கேபிட்டலைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி என் டேக் போய்டுவோம். எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் நான் கேபிட்டலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ரன் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து கேபிட்டலைஸ் மென்ஷன் பண்ணல, ஆக்சுவலாக அவங்க ஸ்கிரிப்டுன்றதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்மளால் இப்போ இன்ஜெக்ஷனை பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் 3 போயிடலாம். இப்போ மீடியம் லெவல்லேருந்து ஹைக்கு போயிடலாம் கைஸ். ஸோ ஹை சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹை லெவலில் இருக்கும் நம்ம இது. ஸோ அகைன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போது இதை ட்ரை பண்ணுவோம் கைஸ். கேபிட்டலைஸ் பண்ணாத நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வரலை, என்னென்னு பிரச்சனை நம்ம அது இப்போ சோர்ஸ் பேஜை பார்ப்போம் கைஸ். சோர்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை சோர்ஸ் வருது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதோட இதில் பார்த்தீங்கன்னா வாங்குது. ஸோ இன்புட்டை வாங்கிட்டு SCRIPT ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ன்ற வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்கிரிப்ட்ன்ற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே அது அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு நல் ஸ்பேஸ் ஆக்கிடும். ஸோ அந்த இடத்த அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்கிரிப்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இமேஜ். ஸோ இமேஜ் டேக்கில் நம்ம எப்படி சோர்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ சோர்ஸ் வந்து நான் நோன் கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல உண்மையிலே அந்த இடத்துல சோர்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி சப்போஸ் அந்த இடத்துல சோர்ஸ் இல்லைன்னா ஆன் ERRO ஆன் ஏரர் ஈக்குவல் டு
alert ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதான் நான் என்ன சொல்கிறேன், சோர்ஸ் இமேஜ் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு சோர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ஸ்லிட்லி அந்த சோர்ஸ் வந்து கிடையவே கிடையாது அந்த இடத்துல. ஸோ அதனால் இமேஜ் வர போகிறதில்ல. ஸோ சப்போஸ் அந்த இடத்துல இமேஜ் வரலாம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆன் எரர் அலர்ட் ஹாய் அப்படின்னு சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளால் வந்து ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் தான் அலோவ் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிஃப்ளெக்ட் கொடுக்கணும். ஸோ நான் அந்த இடத்துல ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாமலே என்னால் அந்த அலர்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதனால் பண்ணிடுவோம். ஸோ இம்பாசிபிள்ன்றது நான் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ண வரல. ஸோ அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன் கைஸ். ஸோ அதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹாய் பிரின்ஸ். ஸோ அந்த டேக்லாம் யூஸ் பண்ணோன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து ஸ்கிரிப்டுன்றதை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்களே தவிர வேறு எந்த ஒரு HTML டேக்கையும் அவங்க எடுக்கல கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஜ் சோர்ஸ் வச்சு தான் முக்கால்வாசி நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ஏன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரெஸ்பான்ஸ் நீங்கள் இந்த பேஜ் சோர்ஸை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் மிச்சம் எல்லாத்தையும் போடுறேன் கைஸ்.